ஆனால் சகோதரர் விஜய் அவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும், எல்லா அன்பு சகோதரர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழகத்திற்கு சென்னை பக்கத்தில் விமான நிலையம் வேண்டும். அது என்ன என்பதை தேர்வு செய்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு மாநில அரசுக்கு இருக்கு. அதிமுகவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், இருவருமே கொடுத்த பட்டியலில் பரந்தூர் இருந்துச்சு. ஸோ மத்திய அரசு தானாக வந்து பரந்தூர் வைக்கல. இன்னைக்கு இதை சரியா கையாண்டிருக்கலாமா? ஆமா, சரியா கையாண்டிருக்கலாம். மாநில அரசு மக்கள்கிட்ட போய் பேசியிருக்கணும், அதிக இழப்பீடு கொடுக்குறன்னு முதல்லயே சொல்லியிருக்கணும். அங்கே குறிப்பாக பறவைகள் வருவதற்கான சரணாலயம் அங்கே இருக்குது, வெட்லேண்ட்ஸ் ஏரியா இருக்குது, அதையெல்லாம் மக்கள்கிட்ட பேசியிருக்கணும். விவசாய நிலங்கள் இருக்குது, இதையெல்லாம் பேசிவிட்டு மக்களுடைய ஒப்புதலோடு அவங்க செஞ்சுருக்கணும். அதை அவங்க செய்யவில்லை. தமிழகத்தில் இன்னைக்கு ஆக்கப்பூர்வமான அரசியல் நமக்கு தேவை. இதே விஜய் அவர்கள் கட்சி எப்போ ஆரம்பித்தாங்க? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. ஒரு வருஷமாக ஏன் பரந்தூருக்கு போல? அப்போ February 2, 2024 நான் கட்சி ஆரம்பித்தேன். இன்னைக்கு February 2, 2025 நான் கட்சி ஆரம்பித்து ஒரு வருஷம் வந்துருச்சு. ஸோ ஒரு வருஷமாக என்ன பண்ணீங்க? ஆனால் முதல்ல நம்ம கான்டெக்ஸ்ட்டை புரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு போராட்டம் ஒரு இடத்துல நடந்து கொண்டிருக்கிறது, 900 நாட்களுக்கு மேலே நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் சகோதரர் விஜய் அவங்க அங்கே போயிருக்கிறாங்க. முதல் கேள்வி, தமிழகத்திற்கு குறிப்பாக சென்னை பகுதியில் ஒரு புதிய விமான நிலையம் வேண்டுமா? முதல் கேள்வி, வேண்டும். காரணம், இன்னைக்கு சென்னை விமான நிலையம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய நகரத்தில் இருக்கக்கூடிய விமான நிலையத்தில் வெறும் 1000 ஏக்கரில் இருக்கக்கூடிய விமான நிலையம் நம்முடைய நிலையம். டெல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா 5000 ஏக்கர், ஹைதராபாத் 5000 ஏக்கர், பெங்களூர் 4000 ஏக்கருக்கு மேலே. ஸோ சிட்டி வளருது. 2.5 கோடி வருஷத்துக்கு பேசஞ்சர் ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டி இன்றைக்கி சென்னை விமான நிலையத்துக்கு இருக்குது. அடுத்த 10 ஆண்டுகளில் அது 10 கோடி வரைக்கும் போகும், டோட்டல் 365 நாள் சேர்த்தி. அப்படி இருக்கும் பொழுது புதிய விமான நிலையம் வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்தியா முழுவதும் பாருங்கள், மோடி ஐயா ஆட்சிக்கு வந்த பொழுது 2014 73 விமான நிலையங்கள் இன்னைக்கு 158 உயர்ந்திருக்கு. ஸோ இந்தியா முழுவதுமே விமான நிலையங்கள் வருது. அப்படி இருக்கும் பொழுது விமான நிலையத்திற்கு தேர்வு செய்யக்கூடிய நிலத்தை மாநில அரசு தேர்வு செய்தா, மத்திய அரசு தேர்வு செய்தனா, அது மாநில அரசு தேர்வு செய்கிறாங்க. தமிழகத்தை பொறுத்தவரை எதிர்க்கட்சி தலைவராக அப்போது இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் சென்னைக்கு ஒரு புதிய விமான நிலையம் வேணும்னு இவரும் கேட்டாங்க. ஆட்சியில் இருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2019 அவங்க இங்கிருந்து அனுப்புறாங்க. அவங்க இங்கிருந்து மத்திய அரசிற்கு அனுப்பிய பட்டியலில் பரந்தூர் இருக்கு, மாமந்தூர் இருக்கு, 2 பேருமே இருக்கு. இந்த 2 இடமும் மாநில அரசு நாங்கள் பார்த்துருக்கோம், பரிசீலனை எடுத்திருக்கோம், எங்களுக்கு இங்கே விமான நிலையம் வேண்டும் என்று. 2021 மே மாதத்தில் ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க ஆட்சிக்கு வந்தோடனே மாமந்தூரை டிராப் பண்ணிட்டு அவங்க அனுப்பக்கூடிய ப்ரொபோசலில் பரந்தூர் இருக்கு, பன்னூர் இருக்கு. ஸோ மத்திய அரசு மாநில அரசு அனுப்பிய ப்ரொபோசலை பார்த்துட்டு 4 இடத்த திமுக அனுப்புகிறாங்க. அதில் மத்திய அரசு பரிசீலனை பண்ணி மாநில அரசுக்கு பரந்தூர், பன்னூர் 2ம் ஒப்புதல். ஏன்னா அவங்க செக் பண்ணுவாங்க, ஃப்ளைட் வர முடியுமா, நியரஸ்ட் ஏர்போர்ட்லேருந்து எவ்வளோ தூரம், இதுக்கு பக்கத்தில் இன்னொரு ஏர்போர்ட் 150 கிலோமீட்டர் ரேடியஸ் பிரச்சனை இருக்குது. அதெல்லாம் பார்த்து விட்டு பரந்தூர், பன்னூர்னு கொடுக்கும் பொழுது பரந்தூர் எடுத்துக்கிட்டாங்க. வேண்டும் என்று முடிவு செய்த பிறகு அதில் 51% மத்திய அரசினுடைய பங்கீடு 20,000 கோடி ரூபாயில். ஆனால் சகோதரர் விஜய் அவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும், எல்லா அன்பு சகோதரர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழகத்திற்கு சென்னை பக்கத்தில் விமான நிலையம் வேண்டும். அது என்ன என்பதை தேர்வு செய்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு மாநில அரசுக்கு இருக்கு. 2 அரசுகளுமே, அதிமுகவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், இருவருமே கொடுத்த பட்டியலில் பரந்தூர் இருந்துச்சு. ஸோ மத்திய அரசு தானாக வந்து பரந்தூர் வைக்கல. இன்னைக்கு இதை சரியா கையாண்டிருக்கலாமா? ஆமா, சரியா கையாண்டிருக்கலாம். மாநில அரசு மக்கள்கிட்ட போய் பேசியிருக்கணும், அதிக இழப்பீடு கொடுக்குறன்னு முதல்லயே சொல்லியிருக்கணும். அங்கே குறிப்பாக பறவைகள் வருவதற்கான சரணாலயம் அங்கே இருக்குது, வெட்லேண்ட்ஸ் ஏரியா இருக்குது, அதையெல்லாம் மக்கள்கிட்ட பேசியிருக்கணும். விவசாய நிலங்கள் இருக்குது, இதையெல்லாம் பேசிவிட்டு மக்களுடைய ஒப்புதலோடு அவங்க செஞ்சுருக்கணும். அதை அவங்க செய்யவில்லை. இதை நாங்கள் முதல்ல இருந்தே பாரதிய ஜனதா கட்சி நாங்களும் குற்றச்சாட்டி கொண்டிருக்கின்றோம். மாநில அரசு இன்னுமே ஃபீல்டுக்கு போய் மக்களை சந்திச்சு, இல்லை நான் இழப்பீடு அதிகமாக வாங்குறோம், இல்லை உங்களுக்கு காம்பன்சேஷன் லேண்டை நம்ம கொடுக்குற மாதிரி இருந்தால் எங்கே கொடுக்குறோம், எதுவுமே பேசலை. ஆனால் இன்னைக்கு விஜய் அவர்கள் அங்கே போய் இது பிரச்சனைனா சரி, ஓகே, ஒரு பொறுப்பான அரசியல்வாதியாக அவர் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அடுத்து எந்த இடத்த ஒரு பரிந்துரை பண்ணுறாரு? விமான நிலையமே வேண்டான்னு சொல்கிறாரா, இல்லை சென்னை பக்கத்தில் விமான நிலையம் வேண்டும் என்றால் 3000, 4000, 5000 ஏக்கர் வேணும், எந்த இடத்துல ப்ரொபோசல் கொடுக்குறாங்க? ஏன்னா இந்த தீர்வையும் கொடுக்கணும். டங்ஸ்டனை பொறுத்த வரைக்கும் இது வித்தியாசமான ஒரு பிரச்சனை. டங்ஸ்டனை பொறுத்த வரைக்கும் இது நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். மத்திய அரசு மாநில அரசு கையில் இருந்தது. 2023 மத்திய அரசு இந்த ஸ்ட்ராட்டஜிக் மினரல்ஸ்க்கு ஆக்ஷன் விடுறாங்க. அது அரிட்டாப்பட்டி பகுதியில் அது இருக்கு. நாம போய் இதை விட முக்கியம் இன்னைக்கு இல்லை, டங்ஸ்டன் வேற இடத்துலையும் கிடைக்குது. ஜார்க்கண்ட்லேருந்து எடுக்கிறீங்க, கர்நாடகாலேருந்து எடுக்கிறீங்க, ஆனால் தயவு செய்து இந்த எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு அரிட்டாப்பட்டியை பற்றி நம்ம சொல்கிறோம். இன்ஃபேக்ட் நாளை மறுநாள்
நாங்கள் மறுபடியும் அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்களை சந்தித்து இதற்கு நிரந்தர தீர்வு நாளை மறுநாள் கொடுக்க இருக்கின்றோம். ஸோ அதனால் அந்த பிரச்சனை வேறு, இந்த பிரச்சனை வேறு. விமான நிலையம் வேண்டும் வேண்டும், எங்கே வேண்டும் நீங்கள் சொல்லுங்கள். அதனால் ஆக்கப்பூர்வமாக பிரச்சனையை கையாண்டு அதற்கு தீர்வு கொடுக்குறவங்க தான் நல்ல அரசியல்வாதிகளாக வருவாங்க. அதனால் மாநில அரசு இந்த பிரச்சனையை சரியாக கையாண்டிருக்கணும், செய்யலை. இன்னைக்கு விஜய் அவர்கள் எரிகிற நெருப்பில் எண்ணெய் ஊற்ற போகிறாரா, இல்லை எரிகிற நெருப்பை அணைத்து விட்டு அதற்கான தீர்வை கொடுக்க போகிறாரா அப்படிங்கிறது தான் முக்கியம். இதற்கு முன்பு தமிழக அரசில் எரிகிற நெருப்பில் நானும் எண்ணெய் ஊற்றிட்டு போகிறேன், போகிற போக்கில் எண்ணெய் ஊற்றினா அது பெருசாக தான் வரும். அதனால் இதற்கு எல்லா பக்குவமாக செயல்பட்டு மக்களுக்கும் பிரச்சனை இல்லாமல் பரந்தூரில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு சகோதர சகோதரிகள் யார் ஆர்ப்பாட்டம் போராட்டத்தில் இருக்கின்றார்களோ அவர்களுக்கும் நல்லது பண்ணி நாட்டினுடைய வளர்ச்சி, தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கும் நல்லது பண்ணுறதுக்கு இந்த அரசியல் கட்சிகள் முயற்சிக்க வேண்டும். ஸோ மோடி ஐயாவை பொறுத்தவரை வளர்ச்சியின் பக்கம் நாங்கள் நிற்கிறோம். சரி, பரந்தூரை செலக்ட் பண்ணிட்டீங்களா, சரி அந்த மக்கள்கிட்ட போய் பேசுனீங்களா, மக்களுக்கு நாங்கள் காம்பன்சேஷன் கொடுக்குறோன்னு சொன்னீங்களா, மக்களை ஒன்றா இந்த ப்ராசஸை திமுக சரியாக பண்ணியிருக்கோன்னு தான் நம்ம சொல்கிறோம். அதனால் நீங்கள் மத்திய அரசின் மீது இங்கே வீண் பழி சுமத்துவது எப்படி நியாயம் நான் கேட்குறேன். தமிழகத்தில் இன்னைக்கு ஆக்கப்பூர்வமான அரசியல் நமக்கு தேவை. ப்ராஜெக்ட் வரணும், அதே நேரத்தில் மக்களுடைய கன்கரன்ஸோடு அந்த ப்ராஜெக்ட் வரணும். யாருடைய வயிற்றிலும் அடிச்சு அந்த ப்ராஜெக்ட் வரக்கூடாது, விவசாய நிலத்தை பிடுங்கி அது வரக்கூடாது. இன்னைக்கு இது அரசியல்வாதிகள் செய்யாம எல்லாத்தையும் அரசியல் செய்ததான் பெரும் பிரச்சனையா இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இதே விஜய் அவர்கள் கட்சி எப்ப ஆரம்பிச்சாங்க? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. ஒரு வருஷமா ஏன் பரந்தூருக்கு போல? அப்ப பிப்ரவரி 2, 2024 நான் கட்சி ஆரம்பிச்சேன். இன்னைக்கு பிப்ரவரி 2, 2025 நான் கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷம் வந்துருச்சு. ஸோ ஒரு வருஷமா என்ன பண்ணீங்க? ஒரு வருஷமா நீங்க கட்சி ஆரம்பிச்சிட்டீங்களே, கட்சி தலைவராக கடிதம் எழுதியிருக்கலாமே. ஸோ அந்த 900 நாள் மக்கள் போராடுறாங்கன்னா நீங்க கட்சி அறிவிச்சு 365 நாள் மக்கள் எக்ஸ்ட்ரா போராடி இருக்காங்கல்ல. அதனால் நான் கேட்கிறேன், இது அரசியலா, இது ஆக்கப்பூர்வமான அணுகுமுறையா? இதே விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்ச முதல் நாள் அங்கே போயிருக்கலாம்ல, முதல் வாரத்தில் போயிருக்கலாமே, முதல் மாசத்துல போயிருக்கலாமே, முதல் 100 நாள்ல போயிருக்கலாமே. அது எதற்கு கட்சி ஆரம்பித்து ஒரு வருட காலம் கழித்து போகணும்? அந்த கேள்வியும் மக்கள் கேட்பாங்கல்ல. ஓ, அப்ப இந்த அரசியல்வாதிகள்லாம் இதை அரசியல் பண்ண போறாங்களா, இல்லை உண்மையாலுமே போராடி கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு தீர்வு சொல்ல போறாங்களா? இதையும் சாதாரண மக்கள் கேட்கிறாங்க. அதனால விஜய் அவர்கள் போனது தவறு இல்லை. பட் செல்லும் பொழுது எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா ப்ராசஸ் என்ன, இதில் மத்திய அரசை ஏன் உள்ளே இழுக்கிறீங்க அப்படிங்கிறது தான் திரும்ப திரும்ப நான் வைக்கக்கூடிய கேள்வி. ஆனால் முதலமைச்சருக்கு கடிதம் எழுதுவது புதுசு இல்லைங்கண்ணா. நீட்ட தேர்வு எடுக்கிறோன்னு கடிதம் எழுது, அந்த கடிதத்துக்கு என்னென்ன யாராச்சும் ஒருத்தர் ரிப்ளை போட்டாங்களா? முதலமைச்சருக்கு போஸ்ட் கார்டு இலவசமாக கிடைக்குது, இன்லேண்ட் லெட்டர் இலவசமாக கிடைக்குது, 5 ரூபா ஸ்டாம்ப் கிடைக்குது, எட்டி ஒட்டி அனுப்பிக்கிட்டே இருக்காரு. நீட்டை எடுக்கிறதுக்கு நீங்கள் எல்லாம் என் கூட நிற்கிறோன்னு கடிதம் போட்டார். யாராச்சும் ஒரு முதலமைச்சர் பதில் கடிதம் போட்டாங்களா? நான் தெரியாமல் கேட்குறேன். அதனால் முதலமைச்சர் அவர்களே, இன்னைக்கு நீங்கள் இந்தியா கூட்டணியினுடைய தலைவராக வர வேண்டும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்களா? ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவாலும் அவங்களும் காங்கிரஸ் அடிச்சுக்கிறாங்க, சமாஜ்வாடி கட்சியும் காங்கிரஸ் அடிச்சுக்கிறாங்க. அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்தியா கூட்டணியினுடைய ஆல் இந்தியா தலைவராக திமுக வருவதற்கு முதலமைச்சர் முயற்சி எடுக்கிற மாதிரி தான் தெரியுது. இதில் அரசியல் மட்டும்தான் நான் பார்க்குறேன், ஆக்கப்பூர்வமான விஷயத்தை நான் பார்க்கல. ஏன்னா நீட்டுக்கு கடிதம் எழுதிய முதலமைச்சருக்கு பதில் கடிதம் எந்த முதலமைச்சரும் எழுதல. நான் சொல்றது நான் பிஜேபி சிஎம் நம்பர் 1. எத்தனை காலத்திற்கு ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரும் ஆளுநரும் சண்டை போட்டு துணைவேந்தர்கள் இல்லாம எத்தனை நாளைக்கு இவங்க இருப்பாங்க? அதனால இதை நான் எப்படி பார்க்கறேன்னா, முதலமைச்சர்கிட்ட ஒரு ஸ்டாம்ப் இருக்குது, கம் இருக்குது, ஒட்டி அனுப்பிட்டு இருக்காரு. இதற்கும் யாரும் கடிதம் போட போறதில்லை, ரிப்ளை வர போறதில்லை, நீட்டு மாதிரி தான்.